வைகைக்கு என்ன பெருமை? ஆறுகள் எல்லாம் கடலோடு சென்று சேரும். காவிரி கடலோடு சேரும், கங்கை கடலோடு சேரும், யமுனை கடலோடு சென்று சேரும். ஆனால் வைகை ஆறு மட்டும் கடலோடு சென்று சேராது. இந்த பக்கத்தில் ஓடுதே வைகை ஆறு கடலோடு சென்று சேராது. சாரதில் தண்ணி ஓடுனா தானேன்னு கேட்காதீங்க. தண்ணி ஓடுனா கூட ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார், வைகை ஆத்துல தண்ணி ஓடுனா எவ்வளவு ஓடும் தெரியுமான்னார். எவ்வளவுன்னு கேட்டேன். தலகீழ நின்னா கழுத்தாலம் ஓடும்னார். தலகீழ நின்னா கழுத்தாலம் ஓடுமா. ஒருவேளை வைகை ஆற்றில் வெள்ளம் வந்தால், இப்ப நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு, வெள்ளம் வந்தால் கூட கடலோடு சென்று சேராது. ராஜசிங்கமங்கலம் கம்மாயில போய் சேரும். சேர்ந்துட்டு அப்படி திரும்பி வரும். முகவைன்னு பேரு, முகத்தல்னு பேரு. ராமநாதபுரம் சீமைக்கு முகத்தல்னு பேரு. முகக்கிறதுன்னா அப்படி போயிட்டு திரும்பி வர்றது. வைகை கடலோடு கலக்காது. ஏன் தெரியுமா? கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த பாவி. சேரலாமா? பாவியோட சேரலாமா? நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே. வாரி இடத்தும் வலத்தும் இருபுறத்தும் வாய்ந்து நடத்தும் தமிழ் பாண்டி நாடு. பழைய பாட்டு. சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த பாவியோட சேரப்படாதான். வைஷ்ணவ பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். திருமங்கை ஆழ்வார் நாராயணனை பற்றி பாடுற பொழுது, குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஆழ்வார் பாடுறார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிகமா பாடினவர் திருமங்கை ஆழ்வார். அடுத்தாப்பல அதிகமா பாடினவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் நலந்தரும் சொல்லையினார். எது நலந்தரும் சொல்? நாராயணா நாராயணா நாராயணா. அம்பா அவர்கள் பேசுற பொழுது எத்தனை முறை நாராயணனுக்கு வணக்கம் சொன்னார்னு நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்பவே நாராயணா நாராயணா நாராயணா. காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரநீள் சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமன் எனவே தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. இது எந்த ஆழ்வார் பாடின பாட்டு? எந்த ஆழ்வாரும் பாடல. ராமலிங்க வள்ளற் பெருமான் திருவருட்பாவில் இருக்கிற பாட்டு. அந்த நாராயணனை பற்றி அவர் என்ன சொன்னார்? நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எனக்கு இது உடனே மனசுல பட்டது. ராமமூர்த்தி ஐயா கட்டளையிட்டார். கடவுள் கட்டளையிட்டா கூட மாறலாம். ராமமூர்த்தி ஐயா கட்டளையிட்டால் மாற முடியாது, மாறவும் கூடாது. உடனே யோசிச்சேன், என்ன தலைப்பு கொடுக்கலாம்? திருமங்கை ஆழ்வார் எதிர்த்தாப்பல வந்தார். நான் நாராயணனை பாடினேன். நாராயணன் மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்றிய ஒரு சின்ன சாமியை இல்லை, திரியம்பக சைதன்யரை இல்லை, ஒரு சித்பவானந்தரை நீ பாடு என்று ஆணையிட்டார். இப்போ அதே மாதிரி சித்பவானந்தரை நான் பாடுகிறேன். குலமெல்லாம் கடந்த குறைவிலா நிறைவாய் கோதிலா குணப்பெருங்குன்றாய் நிலமெல்லாம் புகழும் விவேகானந்தரின் நிழலிலே பழுத்த மாங்கனியாய் விவேகானந்தரின் நிழலிலே பழுத்த மாங்கனியாய் தவமுயர் சிவனார் திருப்பராய்த்துறையில் தனை உணர் கல்வியால் யாருக்கும் நலந்தரும் ஞானியை நான் கண்டு கொண்டேன் நம்மையாள் சித்பவானந்தா நம்மையாள் சித்பவானந்தா. நலந்தரும் ஞானியை நான் கண்டு கொண்டேன் நம்மையாள் சித்பவானந்தா. உலகெல்லாம் வாழ தவமெல்லாம் செய்தார், உயர்ந்த மெய் வாழ்க்கையை வாழ்ந்தார், தலைவனாய் திகழ்ந்தார், மங்கையர் வாழ சாரதா சமிதியை தந்தார், பலகலை வளர்த்தார், பைந்தமிழ் ஏடகப் பதியினில்
கல்லூரி கண்டார் நலந்தரும் ஞானியாம் சித்பவானந்தரை நாம் பெற எத்தவம் செய்தோம். நலந்தரும் ஞானியை நான் கண்டு கொண்டேன் நம்மையாள் சித்பவானந்தா. இதுதான் என் தலைப்பு. ஆமா, ஒரு சின்ன எப்படி சித்பவானந்தராக மாறினார், அதுதான் என் பேச்சு. சித்பவானந்தரா மாறினதுக்கு அப்புறம் நான் பேச போறதில்லை. எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. நாம் பேசுறது ஒரு சின்ன பையன், சின்னு பேரு. இந்த சின்னு எப்படி பெரிய ஞானியாக மாறினான், அது மட்டும்தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு மேல நான் சொல்லல. ஆமா, எது ஞானம் சுருக்கமா சொல்லுங்க. ஒருத்தனை கேட்டேன், ஏண்டா உனக்கு ஞானம் வந்துருச்சான்னு. வந்து 30 வருஷம் ஆச்சுன்னா. என்னடா ஆச்சரியமா இருக்கு, 30 வருஷம் ஆச்சுங்கிறேன். எப்படிறான்னு இந்த கூப்பிடுறேன். என்னன்னு கேட்டா கூப்பிடுறான், பொண்டாட்டி வாரா ஞானாம்பாள்னு பேரு, சுருக்கமா ஞானம்னு கூப்பிடுறான். இந்த ஞானம் வந்து 30 வருஷம் ஆச்சு. நான் சொன்னேன், எனக்கு அப்படி ஞானம் வந்து 50 வருஷம் ஆச்சு போடா. அவ்வளவுதானே. ஞானம்னா என்னங்க? மாணிக்கவாசக சுவாமி திருப்பெருந்துறையிலே சிவபெருமான பார்க்கிறார். சிவபெருமான் கையில ஒரு நூல் வச்சிருக்கார். அதுக்கு பேர் தெரியுமா? சிவஞான போதம்னு பேர். ஒரு ஏடு. இந்த பின்னால வந்த சிவஞான போதம் இல்ல, மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் இல்ல, இதுக்கெல்லாம் முன்னால ஒரு ஏடு. அந்த ஏட்டை பார்க்கிறார் மாணிக்க வாசகர். சாமி, அது என்ன ஏடு? குருநாதன் சொல்கிறார், இது சிவஞான போதம். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? கடவுளை பார்க்கிற வரைக்கும் கேள்வி வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டோம்னா கேள்வி எல்லாம் அடங்கிடும். சாப்பிடுற உட்கார வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். சாப்பாடு வந்துருச்சு, வாய்க்கும் கைக்கும் சண்டை ஆரம்பிச்சிடு, ஒரு பய பேச மாட்டேன். புரியுதில்ல? சுவாமி, சிவம் என்றால் என்ன? சிவம் என்பது ஈடிணையில்லாத மெய்ப்பொருள். ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர். இறைவனை அறிவது ஞானம். நான் ஒன்று சொல்லவா? சுவாமி சித்பவானந்தா ஞானத்துக்கு 2 விளக்கம் கொடுக்கிறார். 1, பற்றுக்களை எல்லாம் துறந்து விடு. 2, தொண்டு செய். தொண்டு செய்கிற பொழுது கூட அதில் பற்று வைக்காதே. குரு நானக்குன்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீக்கிய மதத்தினுடைய தலைவர். ஒரு நாள் ஒரு பெரிய மலை உச்சியில உட்கார்ந்து இருக்கார். ஒரு பாறை, அந்த பாறையில உட்கார்ந்து இருக்கார். அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார சேட்டு இவரை தேடி போறான். மேல உட்கார்ந்து இருக்கார் சாமி. வைர வளையல், 2 வளையல். 2 வளையல். அந்த காலத்தில் 10 லட்சம் வரும். இந்த காலத்தில் வேணுங்கிற சைபரை சேர்த்துக்க வேண்டியது. 10 லட்சம் அந்த காலத்தில் போறோம். 2 வைர வளையல், 8 கேரட்டு 8 கேரட்டு 16 கேரட்டு வைரம் கொண்டுகிட்டு போயிட்டான். சாமிக்கு முன்னால வச்சான். இந்த சன்னியாசி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. நானக் வச்சானா தவறிடுச்சு. ஒரு வளையல் மேலே இருந்து தவறி உருண்டு 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 கீழே வந்து மலை அடிவாரத்தில் ஆறு ஓடுது, ஆத்துல விழுந்துருச்சு. அவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோயோ போச்சே. கீழே இறங்கினான், ஓடி வந்தான், 10 பேர் ஆளை கூப்பிட்டான். எல்லாரும் வந்தாங்க, தேடுங்க தேடுங்க தேடுங்க. எல்லாம் நீச்சல் அடிச்சான், வளையலை காணாம். தடுமாறினது தான் மிச்சம். வளையல் ஒரு தரம் முழுகுனுச்சு, இவங்க பல தரம் முழுகுனாங்க. உடமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு. எல்லாம் மேலே வந்தாங்க. குருநானக் கிட்ட வந்தா இந்த பணக்காரன், சாமி வளையல் விழுந்துருச்சு, தேடுனேன் கிடைக்கல. சாமி நீங்க தான் பார்த்தீங்கல்ல வளையல் எங்க விழுந்துச்சு. இந்த வளையலை எடுத்தார், கீழே போட்டார். இது விழுந்த இடத்துல தான் அதுவும் விழுந்துச்சு. அம்மா உங்களுக்கெல்லாம் புரியுதா? இந்த ஞானம் நமக்கு வருமா? அதுதான் ஞானம். பற்றுக்களை முற்ற துரத்தல். கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. நான் செங்குட்டபாளையத்தில் சாமி இருந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்கிறேன், கும்பிட்டு இருக்கிறேன். அங்க உள்ள பெரியவங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க அப்பாவுடைய சமாதியை போய் பார்த்துருக்கிறேன். செங்குட்டை பாளையம் கோடீஸ்வரம் வீடு. பிள்ளைகள் லண்டனுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் வசதியான வீடு. ஒரு பிள்ளை
இந்திய நாட்டினுடைய நிதி அமைச்சராக கல்வி அமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் செல்வமும் உள்ள வீடு. அங்க உள்ள ஒரு பிள்ளை அவ்வளதையும் விட்டுவிட்டு எனக்கு இது வேண்டாம், அப்பாவுக்கு 4-5 கடுதாசி எழுதிவிட்டு அந்த பிள்ளை ஒரு சன்னியாசியாக மாறுவானே, ஆனால் அதுதான் ஞானம். ஜனகர் இல்லற ஞானி, குடும்பத்தில் இருக்கார், பிள்ளை குட்டி இருக்கு, ஆனா பரமஞானி. அதான் முக்கியம். நான் 2 சொன்னேன். சாமி என்ன 2 சொன்னார்? பற்றுக்களை துறந்து விடு. அதுக்காக வரட்டு வேதாந்தமா போய் எங்கேயாவது காட்டுல நீ பாட்டுக்கு உட்காராதே, தொண்டு செய். துறவும் தொண்டும் தான் இன்றைக்கு அவசர தேவை, அவசிய தேவை. துறவு நான் இப்படி காமிச்சோன்னு எங்கேயாவது போயிடாதீங்க, இது பயமா கிடக்கு. தொண்டு துறவு 2 தான் நமக்கு தேவை. இந்த 2ம் இருந்தால் வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஜனகர் இல்லற ஞானி பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் ஒரு கரை, ஒரு ஆத்தங்கரை, ஆறு, ஒரு முனிவரோட பேசிக்கிட்டு இருக்கார். முனிவர் 2 கோவணம் வச்சிருப்பார், ஒரு கோவணம் கட்டி இருப்பார், ஒரு கோவணத்தை காய வச்சிருக்கார். பேசிக்கிட்டே இருக்கிற பொழுது அவர் கோவணத்தை நாய் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. முனிவர் பேச்சு அதோட விட்டார். ஜனகர் எக்கேடு கெட்டா என்ன, நமக்கு அது முக்கியம். ஓடினார். நாய் ஓட, இவர் ஓட, விரட்டி துரத்தி கடைசியில புடிச்சு இழுத்து நாய்க்கு பாதி இவருக்கு பாதி கிழிச்சு கொண்டாந்துட்டார். இவர் சன்னியாசி. மறுநாள் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனகர் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் பதில் சொல்றார். சன்னியாசி வேதம் ஞானம் எல்லாம் வருது. அங்க இருந்து ஒருத்தன் ஓடி வர்றான், மிதில தீ பிடிச்சி எரியுதுன்னா. ஜனகருக்கு சொந்தம் மிதிலை. மிதில தீ பிடிச்சி எரியுதுன்னா போகணுமா இல்லையா, ஓடுவோமா இல்லையா? அப்படியா, சரி சாமி நீங்க சொன்னதை தொடர்ந்து சொல்லுங்கள். நம்மளா இருந்தா விடுவோமா, ஓடிடுவான். மிதிலை எரிந்திட ஜனகன் பொருளை ஜனகன் மதியை விளங்கும் ஜனகன் மதி, மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் மதி. பாரதியார் பாடுறாரு, மிதிலையே எரியுதுன்னா கூட கவலைப்படாம நடக்கிறது நடக்கும். சித்பவானந்த சுவாமிக்கும் பாரதியாருக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பெரியவங்க, ரொம்ப படித்தவங்க. எனக்கு பளிச்சுன்னு பட்டுது. ஆமாம், ராமகிருஷ்ண மடத்தில் நடத்துகிற அந்த புத்தகம் அந்த மாதம் மாதம் வருது இல்லை, அதுக்கு என்ன பேர்? ராமகிருஷ்ண விஜயம். சரிதானா? சாமி நடத்த ஆரம்பிச்சாரே திருப்பராய்த்துறையிலேருந்து, அதுக்கு என்ன பேரு? தர்ம சக்கரம். இந்த பேரை எங்கே இருந்து கண்டுபிடிச்சாரு யோசிங்க. பாரதியார். என்ன சார், சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம். கிருஷ்ணன் எடுக்கிறானா எதை? சக்கரத்தை. சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தருமம் வாழ்வில் தழைப்பது மறுகணம். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தர்மம் வாழ்வில் தழைப்பது மறுகணம். ஓ, சக்கரத்தை எடுத்தா தர்மம் தழைக்கும், அப்ப தர்ம சக்கரம்னு பேர் வை. புரியுதா? இதுக்கு எங்கே இருந்து வந்துச்சுன்னு 1919 பாரதி எழுதினாரே, அதுல அவளது ஈடுபாடு. அந்த நூலுக்கு சாமி என்ன பேர் வச்சார்? தர்ம சக்கரம்னு பேர் வச்சார். சி சுப்பிரமணிய பாரதின்னா என்ன அர்த்தம்? சின்னச்சாமி புள்ள மக, சின்னச்சாமி ஐயர் மக பாரதின்னு அர்த்தம் இல்ல, சித்தன் சுப்பிரமணிய பாரதின்னு அர்த்தம். என்ன சார் குறுக்குச்சால் ஓட்டுறீங்கன்னு கேட்குறீங்களா? எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யான் ஒரு சித்தனென இந்த நாட்டில் வந்தேன். பாரதி பாடுறாரு. அது மாதிரி சுவாமிக்கு என்ன பேரு? அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? சின்னசாமி. சி. பின்னாலே இவருக்கு துறவு அடைஞ்சதுக்கு அப்புறம் சிவானந்த சுவாமி வச்ச பேர் என்ன? சித்பவானந்தா. என்ன சி. புரியுதா? சின்னசாமிக்கு முதல் எழுத்து என்ன? சி. சித்பவானந்தாவுக்கு முதல் எழுத்து என்ன? சி. இந்த சிக்கு என்ன பெருமை? 5 எழுத்து மந்திரம் நமசிவாய. ஓதிய எழுத்தாம் அஞ்சும், உருபிணி வரத்தாம் அஞ்சும்.
5 எழுத்தை சொன்னா வியாதி வராது. எந்த வியாதி? பிறவிங்கிற வியாதி. பிறவி நோயே வராது. 5 எழுத்து என்னம்மா சொல்லுங்க? நம சிவாய. சரிதானா? நான் என்ன அர்த்தம்? மறைப்பு சக்தி. கடவுள் நமக்கு எது எதையோ மறைச்சு விட்டார்ல. நம்ம என்னைக்கு சாவம்ங்கிறத மறைச்சு விட்டார்ல. அவர் பாடு கையில் டேட் ஆஃப் டெத் எழுதி இருந்தாருன்னா என்ன ஆகும் யோசிங்க. நம்ம கையில எல்லாம் டிஓடி தேதி போட்டாருன்னா பல பேர் பார்த்தே செத்து போவான்ல. எந்த பேங்க்லையும் ஓவர் டிராஃப்ட் தர மாட்டான். உங்களுக்கு நாளைக்கு இல்லை தேதி போட்டிருக்கும் பாரு பேங்க் மேனேஜர். அவர் கையை பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு இன்னைக்கு இல்லை போட்டிருக்கு பாரு பேங்க் மேனேஜர் கதை முடிஞ்சிடும். மறைச்சான்ல. நான் என்பது மறைப்பு சக்தி. மா என்பது மலம், ஆணவ கண்மம் மாயை. இந்த ரெண்டையும் ஒரு பக்கம் தள்ளுங்க. நம. அடுத்தது சி என்பது சிவபெருமான். தனக்கு உமை இல்லாதான், அறவாடி அந்தணன், அகர முதலான், அணி ஆப்பரூரான், மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கினுள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், இமயவர்தம் சிரத்தின் மேலான், ஏழண்டத் தப்பாலான், இப்பால் செம்பன் புனத்தகத்தான், நறுங்கொன்றை போதினுள்ளான், பொறுப்பிடையான், நெருப்பிடையான், காற்றினுள்ளான், கனத்தகத்தான், கைலாயத்து உச்சி உள்ளான், காலத்தியான். அந்த சிவபெருமான் சி. இப்ப நம சி ஆச்சா. வான்னா என்ன அர்த்தம்? அம்பாள், பராசக்தி, அருட்சக்தி. வா என்பது அருள், ஆ என்பது அம்பா. ஞாபகம் வச்சுங்க. சிவ. இந்த யான்னா என்ன அர்த்தம்? யாதான் நீங்களும் நானும் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு யான்னு பேர். ஏன் தெரியுமா யான்னு பேரு? தமிழ்ல யான்னு போட்டா 10 தெரியுமா? தமிழ் எழுத்து இருக்கு. காணா போட்டா 1, ஊனா போட்டா 2, இப்படி தமிழ் எழுத்து இருக்கு. அது மறைமலை அடிகள் அதை பயன்படுத்துவார். ரூனா போட்டா 5, யானா போட்டா 10. இந்த ஆன்மாவுக்கு 10 தன்மைகள். அதனாலே இதுக்கு யான்னு பேர். இப்ப நமசிவைய அர்த்தம் புரிஞ்சிருச்சா? இது நமசிவைய தேவலையா, சிவாய நம தேவலையா? எது தேவலை? நமசிவையவில் முதல்ல மறைப்பு சக்தி இருக்கு. சிவாய நமவில் முதல்ல சிவபெருமானே இருக்கார். எதுங்க தேவலை? நம்ம வாழ்க்கையை மறைப்பு நடத்தினா தேவலையா, சிவம் நடத்தினா தேவலையா? சிவம் நடத்தினா தானே தேவலை. நமசிவாயன்னு சொன்னா அது ஸ்தூல பஞ்சாட்சரம், உயர்ந்தது. இங்கே எல்லா சௌகரியமும் கிடைக்கும். குழந்தை குட்டி, பொண்டாட்டி, நிம்மதி, பணம், காசு, காரு, பொன்னாடை, மந்திரி பதவி எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமான் கிடைப்பார். எது தேவலை? நீங்க சிவதான் சொல்லுவீங்க. பைசா இல்லாம இவ்வளவு பெரிய மண்டபத்தை கட்டியிருக்க முடியுமா? யோசிங்க. நமசிவாயவும் வேணும், சிவாய நமமும் வேணும். ஒரு அம்மாட்ட கேட்டேன், கெட்டிக்கார அம்மா, எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் அறிவாளிகள், மன்னிச்சுக்கிடுங்க. 100க்கு 100 உண்மை. என்ன தெரியுமா அந்த அம்மா சொன்னிச்சு? 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அப்புறம் சிவாய நம. இது எப்படி இருக்கு? அது வரைக்கும் பைசா வேணும்ல, ஒரு பக்கம் ஒதுக்குங்க. சி முன்னால இருந்தா சிவாய நம. புரியுதா? சி என்பது சிவத்தை குறிக்கும், சின்னு என்பது சிவத்தை குறிக்கும், சித்பவானந்தா என்பது சிவத்தை குறிக்கும். அப்பொழுதே அந்த அருள் பெற்று வந்த வீரத்துறவி, வேதாந்தம் தந்த வீரத்துறவி. ஒரு அருமையான நூல் வந்திருக்கு. கிருஷ்ணபிரியா அம்பா அவர்கள் அருமையா எழுதியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடலாம். அப்படி புத்தகம் 3 ராமமூர்த்தி ஐயா கொடுத்து என்ன படியினார். ஒரு புத்தகம் தான் படிச்சிருக்கேன், இன்னும் 2 இனிமே தான் படிக்கணும். அல்ல எவ்வளவு செய்திகள். இதெல்லாம் எங்க போய் கண்டுபிடிச்சாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆமாம், சித்பவானந்த சுவாமி சின்னுவாய் இருந்தவர் எப்படி மாறினார்? அதுக்கு 5 விஷயம் சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு. முதல் விஷயம், அவர் ஜாதகம். வரிசைக்கு கிரகங்கள், கிரக மாளிகா யோகம்னு பேர். கிரகங்கள் வரிசைக்கு இருந்தால் அவன் உலகளாவிய புகழை பெறுவான். சரி, புகழ் கிடைக்கட்டும். ஞானிங்கிறதுக்கு என்ன சார் சொல்றீங்க? என்ன பிறவியில என்ன அப்படி வந்தது?
இவங்க அப்பாவுக்கு அவர் 7வது பிள்ளை. 1898 பிறக்கிறார். 1985 மறைகிறார். 87 ஆண்டுகள் வாழ்க்கை. அவங்க அப்பாவுக்கு 7வது பிள்ளை. அவங்க அப்பா பேரு உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரியண்ண கவுண்டர், சரிதானா? அவங்க அம்மா பேரு நஞ்சம்மாள். ஒரு நாள் அந்த பெரியண்ண கவுண்டர் ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கார் நண்பரோட. இந்த சின்ன பிள்ளை சின்னசாமி அந்த ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னமோ அப்பா பேசுகிறாரே கேட்குறான். என்ன பேசுகிறாங்க? நம்மளா இருந்தால் அரசியல் பேசுவான், சில பேர் இலக்கியம் பேசுவாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் தத்துவம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆள் கிடையாது. இவங்க 2 பேரும் தத்துவம் பேசுகிறாங்க. அந்த காலமுங்க கிட்டத்தட்ட 1905, 6 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். இந்த பிள்ளைக்கு ஒரு 10-12 வயசுக்கு உள்ள இருக்கும். 2 பேரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? நம்மளை இந்த மாயை எப்போ பிடிச்சுது? முதல்ல மாயைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்டே இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா அதை நிச்சயம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது பொய்யா போயிடும். இந்த உடம்பு நான் இருக்கிறேன், இந்த உடம்பு எனக்கு என்னைக்கு நிச்சயம்? சரியா தப்பா? விழுந்தா நாளைக்கு 2 நாள், புரியுதா? தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, போச்சுல்ல. இது மெய்யா பொய்யா? ஊர்ல தெரியாதனமா மெய்யன்னுட்டாங்க. இது உண்மையில என்ன பொய் தானே? ஏன் சார் மெய்யின்னு சொன்னா? மெய்யான கடவுள் உள்ள இருக்கிறதுனால இதை மெய்யின்னு சொன்னா. இது பொய் தானே? இதை உண்மைன்னு நம்புறனா இல்லையா? நான் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கிறேன்? என்ன அழகு! 22 வயசுல அழகா இருக்கிற பொண்ணு 82 வயசுல கோலே கையா மாறலையா? அழகு கொஞ்ச நாளைக்குத்தானே, பணம் கொஞ்ச நாளைக்குத்தானே. இந்த ஞானம் வரணும். இது வரலைன்னா நம்ம மாயைக்குள்ள அழுந்து கிடக்கிறோம்னு அர்த்தம். அதுக்குத்தான் மாயைன்னு. ஆமாம், இந்த மாயை வயிற்றில் இருக்கிற போதே நம்மளை பிடிச்சிக்கிச்சா, வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சிக்கிச்சா? அந்த ஆளுக எப்படி பேசியிருக்கா பாருங்க. அந்த காலத்தில் நம்ம என்னைக்காவது இப்படி ஒரு தத்துவம் பேசணுமா? பேசினா நம்ம ஊருக்காரன் நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பேன். நேற்று வரைக்கும் நல்லா தானே சார் இருந்தீங்க, புரியுதா? அந்த காலம் அப்படி தத்துவத்தில் வியாக்கியானம் பண்ண காலம். இவர் பெரியண்ண கவுண்டர் என்ன சொல்றாரு? வயிற்றில் இருக்கிற போதே மாயை நம்மை பிடித்து கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சார் கதையை மாத்தி விட்டீங்க? வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா சுத்தமாயிருந்தது, பிரம்மத்தின் சொரூபமாயிருந்தது. இந்த அம்மா வயிற்றை விட்டு வெளியில வந்துச்சு பாருங்க, கப்புன்னு மாயை வந்து அமுக்கி பிடிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்மா கெட்டு போச்சு. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் அன்னை வயிற்றினிலே. அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வயிற்றினிலே. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. கவியரசு கண்ணதாசன். அப்போ வயிற்றுக்குள்ள நம்ம சுத்தமாயிருந்தோம். இந்த என்னைக்கு தாய் வயிற்றை விட்டு வெளியில வந்தோமோ, தாய் வயிறு ரொம்ப நிம்மதி தெரியுமா? சோத்து கவலை இல்லை, துணி கவலை இல்லை, அம்மா பார்த்துக்குவா எல்லாத்தையும். அதனாலதான் அவளுக்கு குடியிருந்த கோயில்னு பேரு. நிம்மதியா இருந்துச்சு. வெளியில வந்தோம், சோத்து கவலை, துணி கவலை, 1000 கவலை. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் மாயை நம்மை பிடித்து கொண்டது. அம்மா வயிற்றில நம்ம சுத்தமா நல்லா இருந்தோம் அப்படின்னு பெரியண்ண கவுண்டர் சொல்றார். இந்த சின்னசாமி அங்க கேட்டுக்கிட்டு இருக்கார். சின்ன பிள்ளை, அப்பாவுக்கு 7வது பிள்ளை. இப்ப எவ்வளவு வயசு வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த சின்ன பிள்ளை வருது. அப்பா அப்படி கிடையாது. என்னப்பா சொல்ற? மாயை வயிற்றுக்குள்ள இருக்கிற போதே பிடிச்சுக்குச்சு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பிடிச்சுக்குச்சுன்னு சொன்னா, அப்போ கர்ப்பத்தில் இறந்து போன குழந்தை பிரம்மஸ்வரூபமா இறந்திருக்குமா? அதுக்கு அடுத்த பிறவி வராதா? ஓஹோ ஓஹோ. கர்ப்பத்தில் இறந்த பிள்ளை மாயையால் சூழப்படாவிட்டால் பிரம்மஸ்வரூபமாய் இருந்தால் அதுக்கு அடுத்த பிறவி வரப்படாதே? வருமே
ஓ அப்படிங்கிறியா? அப்ப நீ என்னதான்ப்பா சொல்ற? மாயை நம்மை வைத்து இருக்கிற பொழுதே சூழ்ந்து கொண்டு விட்டது. இந்த பிள்ளைக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற போதே கடவுளுடைய அருளோ மாயையோ நம்மளை பிடிச்சிக்கும். மாணிக்கவாசக சாமி சொல்லுவார், நான் வயிற்றில் இருந்த போதே சிவபெருமான் என்னை பற்றி கொண்டு எனக்கு ஞானத்தை கொடுத்தார். உருத்தெரியா காலத்தே. உருத்தெரியா காலம்னா தெரியுமா? அம்மா வயிற்றுக்குள்ள ஆனா பொன்னான்னு தெரியாத காலத்திலேயே உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னீன் கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனேன். உருத்தெரியா காலத்திலேயே கடவுள் என் வயிற்றுக்குள்ள வந்து என்னை பக்குவப்படுத்தி விட்டார். அதுதான் உண்மை. மாயையோ கடவுள் அருளோ அம்மா வயிற்றில் இருக்கிற போதே நம்மை வந்து பிடித்து கொள்ளும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை யாரு சொல்றா? சின்ன பிள்ளை சின்னசாமி. அப்பா பார்த்தார், நீ சின்னசாமி இல்லப்பா, பெரிய சாமி. அன்னைக்கு அந்த புண்ணியவான் சொன்ன வார்த்தை இன்றைக்கு பலித்து விட்டது. இந்த மேடையில் எத்தனை பேரு பெரிய சாமி பெரிய சாமின்னு சொன்னாங்க. நான் புரியறதுக்காக சித்பவானந்த சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இந்த பிள்ளைக்கு அன்னைக்கே கொஞ்சம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது ஞானத்துக்கு. 5 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். வேகமா 2வது செய்திக்குள்ள போனேன். இந்த குழந்தைய ஞானியாக்கிய பெருமை 3 சன்னியாசிகளுக்கு உண்டு. இந்த குழந்தைக்கு 3 சன்னியாசிகள், கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசு இருக்கும். பழனியில சாது சுவாமிகள்னு ஒருத்தன், அதுக்கு முன்னால சர்க்குரு சாமின்னு ஒருத்தன். இவருக்கு ஞானம் கொடுத்த பெருமை 3 சுவாமிகளுக்கு உண்டு. ஒரு சுவாமிக்கு பேரு சர்க்குரு சுவாமி. இந்த சர்க்குரு சுவாமிக்கு ஏன் தெரியுமா அந்த பேரு? தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம், 4 கோபுரம், நடுவில் அம்பலம், இப்படித்தான் அவர் பாடிக்கிட்டு போவாராம். திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம், 4 கோபுரம், நடுவில் அம்பலம், சத்குரு மகாதேவ், சத்குரு மகாதேவ். இப்படி ஒரு சாமியார். பிச்சை கேட்பாரு, கொடுத்தா சாப்பிடுவாரு, கொடுக்கலன்னா பேசாம படுத்துருவார். சத்குரு சுவாமிகள் முதல்ல இவர் மனசை பிடிச்சி இழுத்தவர் சத்குரு சுவாமிகள். சத்குரு சுவாமிகள்கிட்ட போய் நிற்கிறார், தெருவில் போய் நிற்கிறாரு. ஒரு நாள் சத்குரு சுவாமி இந்த சின்ன ஓரத்தில் நின்று பார்க்கிறாரு. சத்குரு சுவாமிகள் தாயுமானவர் பாட்டை பாடுறாரு. எந்த பாட்டு? சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது 3. சித்பவானந்த சாமிக்கு ரொம்ப பிடிச்சது 3. 1 கீதை, மனிதனுக்கு கடவுள் சொன்னது. 2 திருவாசகம், கடவுளுக்கு மனிதன் சொன்னது. 3 தாயுமானவர், மனிதனுக்கு மனிதன் சொன்னது. சரிதானே? இந்த 3 சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். தாயுமானவர் பாட்டில் அவளது ஆராய்ச்சி பண்ணி உரை எழுதிய பெருமை ஒரே ஒரு ஞானிக்கு உண்டு. அந்த ஞானி சித்பவானந்த சுவாமி. கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே. கல்லு உருகுது, இந்த மனசு உருகலையே. கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே. கருணை கிணங்காத வன்மையையும் நான்முகன் கற்பிக்க ஒரு கடவுளோ. ஒன்ன மீறி என் மனசை கெடுக்கிறதுக்கு இந்த புருமா என்ன ஒன்னை விட பெரிய கடவுளா? வல்லான் வகுத்ததே வாய்க்கால் எனும் பெரு வழக்குக்கு இழுக்கும் உண்டோ. வானமாய் நின்றின்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பதுன்பரங்கான். பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ. பொல்லாத பிள்ளையினா அம்மா தள்ளிடுவாளா? பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ. பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீரமோ. புகலிடம் பெரிதுமுண்டோ. பொய் வார்த்தை சொல்லிலோ திருவருட்கயலுமாய் புன்மையே நாவனந்தோ. நான் பொய் சொல்லல, அப்படி பொய் சொன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவேன். இப்ப என்ன செய்யணும்? நீ எனக்கு ஒரு மௌனத்தை கொடுக்கணும், மௌனத்தினாலே அருளை கொடுக்கணும். பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ.
புகலிடம் பெரிதும் உண்டோ, பொய் வார்த்தை சொல்லிலோ திருவருட்கயலுமாய் புன்மையே நாவனந்தோ, சொல்லால் முழக்கிலோ சுகமில்லை மௌனியாய் சும்மா இருக்க அருளாய், சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. இந்த பாட்டெல்லாம் காதல படட்டுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். தாயுமானவர் வாக்கு காதல பட்டாலே மனசுல மாற்றத்தை உண்டாக்கும். சின்ன இதை கேட்கிறாரா, கண்ணீர் கொட்டுது. சின்ன பிள்ளை சர்க்குரு சுவாமி புத்தகத்தை கொடுக்கிறார். இந்த புத்தகத்தை படி. எந்த புத்தகத்தை? உபதேச மொழிகள், பகவான் ராமகிருஷ்ணர். அந்த புத்தகத்தை படி. புத்தகத்தை படிக்கிறார். ஸ்திரீன்னு ஒரு வார்த்தை, ஸ்திரீங்கிற வார்த்தையை சிறீன்னு படிச்சு விட்டார். அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. மதுரையில் சாரதா வித்யாவனத்தில் ஸ்திரீகள் எல்லாம் ஸ்ரீ என்று புகழத்தக்க பெருமையை பெறப்போகிறார்கள் அப்படின்னு சாமிக்கு சின்ன பிள்ளைகளே தெரிஞ்சிருக்கு. ஸ்திரீங்கிறத சிறீன்னு படிச்சு விட்டார். சர்க்குரு சாமி பார்க்கிறார், ஒழுங்கா படி. அதான் வேத வாக்கு. படிக்கிறத ஒழுங்கா படி. சர்க்குரு சுவாமி வாழைப்பழத்தை எடுப்பாராம், எடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாராம். சத்குரு சுவாமி கடற்காரன் கும்பிடுவான், உன் உடம்பு நித்தியமல்ல, பெண்களை பராசக்தியாக நினை. அப்படியே வந்துருச்சு. எனக்கு கடைசி பந்தம் இந்த தாய்மானவர் பாட்டுத்தான். மற்ற பந்தமெல்லாம் விட்டு போச்சு, இந்த தாய்மானவர் பாட்டை மட்டும் விட முடியலே. ஓ, இப்படி ஒரு ஞானி சத்குரு சுவாமி. இரண்டாவது சாது சுவாமி. பழனி மலை அன்னதானம் மளிகை கடைக்கு போவாராம். அப்பா கோவிந்தசாமி, மளிகை கடையிலிருந்து எல்லா மளிகை சாமானும் எந்த இடத்துல அன்னதானம் நடக்குதோ அங்கே அனுப்பிடு, கணக்கு நீ வச்சுக்க, நான் வச்சுக்க மாட்டேன். ரெண்டாவது, அன்பர்கள் உனக்கு பணம் கொடுப்பாங்க, எழுதி வச்சுக்க, மொத்த கணக்க பழனி ஆண்டவன் பார்த்துக்குதான். ஏங்க நம்ம என்னைக்காவது இப்படி சொல்லி இருக்கமா? கணக்கு எழுதி வச்சு 5 காசு வித்தியாசம் வந்தா 4 நாளைக்கு தூங்காம ஒரு காலம் அப்படி. அந்த காலத்தில் பழனி ஆண்டவன் பார்த்துக்குவான். ஓ, பொறுப்பை எல்லாம் இப்படி விட்டு விட்டு அன்னதானம் பண்றாரே. சாமி ஒரு முறை மேலே இருந்து சாது சுவாமிகள் பழனி ஆண்டவனை கும்பிட்டு வருவாராம். வர்ற போது ஒரு நிமிஷம் நிற்பாராம், அப்படி திரும்பி பார்ப்பாராம். ஐயோ, இனிமே இவனை நாளைக்குத்தானே பார்க்க போறேன். தினம் பார்க்கிறவர் புரியுதா? இந்த பழனி ஆண்டவனை இனிமே நாளைக்குத்தானே பார்க்க போறேன் பாரான். அப்படி ஒரு ஆசை. ஒரு நாள் இறங்கி வரார், நம்ம சின்ன சாமி எதிர்த்தாப்புல போறார், பார்த்தார், திரும்ப கூட்டிக்கிட்டு மேலே போயிட்டார். பழனி ஆண்டவனுக்கு முன்னால உட்கார வச்சுட்டார். உட்காரு, 1/2 மணி நேரம், மற்றவங்க யாரும் எந்த விதமான ஒரு இடையூறும் பண்ணக்கூடாது. சின்ன சுவாமி பழனி ஆண்டவனை பார்த்துக்கிட்டே இருக்கார். பழனி ஆண்டவன் அந்த கோவணத்தோட காட்சி கொடுக்கிறான். என்ன தெரிஞ்சுது? எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ சன்னியாசியா வந்துட்டா ஊர்ல உள்ள அத்தனை பேரும் உன்னை புகழ்வான், கும்பிடுவான், அதுதான் வாழ்க்கை. பழனி ஆண்டவன் அதைத்தானே சொல்றான். நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டு அவன் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு நிற்கிறான், நம்ம அவன் காலில் போய் விழுந்து கும்பிடுறான். ஓ சரி. சத்குரு சுவாமி, சாது சுவாமி, சட்டி சாமி, சட்டியை தலையில கவுத்து போட்டுக்கிட்டு திரிவார். பார்க்கிறார் இந்த பிள்ளை, இவர் என்ன மௌனமா போறார். இந்த வீட்டில் போய் பிச்சை கேட்கிறார். பிச்சை கொடுத்தா உண்டு. 3 வீட்டில் கேட்பார், கொடுக்கலையா அன்னைக்கு பட்டினி விடு. நிம்மதியா தலைக்கு சட்டியை வச்சு மௌனமா தூங்கிடுவாராம். இத்தனை பேரும் இந்த சின்ன சாமியை கொஞ்சம் கொஞ்சமாக ஞானியாக மாற்றிக்கொண்டே வந்தார்கள். ஒன்று. அடுத்த 3வது செய்திக்கு போறேன். நம்ம விக்டோரியா ஹாஸ்டல், உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இவங்க அப்பா லண்டனுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணார். இந்த பிள்ளை டிக்கெட்டு வாங்கினதுக்கு அப்புறம் போய் பார்க்கிறார். விவேகானந்த சுவாமியினுடைய புத்தகம் கிடைச்சது, 2 அணா புஸ்தகம் வாங்கி பார்க்கிறார். இந்த நாட்டிலே உள்ள
இளைஞர்கள் இந்தியாவுக்கு உழைக்க வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். இந்தியாவிலே பனி மூடி இருக்கிறது, அதை எடுத்து தூக்கி வீசி சுத்தப்படுத்த வேண்டிய கடமை இளைஞர்களுக்கு உண்டு. அவ்வளவுதான். இந்த பிள்ளை மாறி போச்சு. எல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே எங்க சேர்ந்தாச்சு? சென்னையில் ஒரு கல்லூரி, மாநில கல்லூரி. அந்த காலத்தில் பேர் தெரியுமா உங்களுக்கு? பிரின்சஸ் ஆஃப் பிரசிடென்சி காலேஜ். சென்னையில் 3 கல்லூரி, புகழ்பெற்ற கல்லூரி. ஒன்று பச்சையப்பன் கல்லூரி, இன்னொன்று லயோலா கல்லூரி, 3வது பிரசிடென்சி கல்லூரி. அந்த காலத்தில் சொல்லுவான், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு பொது சொல். இது பிரசிடென்சிக்காரங்க சொன்னது, மறந்துடாதீங்க. ரோக்ஸ் ஆஃப் பச்சையப்பாஸ், ஸ்லேவ்ஸ் ஆஃப் லயோலா, பிரின்சஸ் ஆஃப் பிரசிடென்சி. அப்படி யார் சொன்னா? இந்த அவங்க சொன்னது. நான் பச்சையப்பாஸில் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரோக்ஸ் ஆஃப் பச்சையப்பாஸ். புரியுதா? பின்னாலே வந்தவன் சொன்னா, போடா அப்படி கிடையாது, பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் தமிழ் பாடும்னா மாறிப்போச்சு. பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் தமிழ் பாடும். அது ஒரு பக்கம். பிரசிடென்சி காலேஜில் கொண்டு அப்பா சேர்த்து விட்டார். அங்கே 2 பேர் கிடைச்சாங்க, இவரை சேர்த்து 3. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கிருஷ்ணன் நம்பூதிரின்னு ஒருத்தர், அவர் தான் பின்னாலே ஆகமானந்த சுவாமி. இன்னொன்று நம்ம அவினாசிலிங்கன் செட்டியார், புண்ணியவான். தமிழுக்கும் கலை களஞ்சியத்துக்கும் திருக்குறளுக்கும் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அவளது தொண்டாற்றிய தூயவர் அவினாசிலிங்கன் செட்டியார். அவர் 3 பிள்ளைங்க. நம்ம சின்னசாமி ரூம்மேட்டு அப்படி சேரணும், அதான் கடவுள் திருவுள்ளம். 3 பேரையும் கொண்டே அப்படி சேர்த்தார். இந்த 3 ஒரே மாதிரியே போகும், எங்க போனாலும் ஒன்னா போகும். 1921 சின்னுவுக்கு அப்ப வயசு கிட்டத்தட்ட 23 வயசு. 23 வயசு அங்க இருக்காரா இந்த கிருஷ்ணன் நம்பூதிரி, அதாவது பின்னாலே ஆகமானந்த சுவாமி. அவரு ராத்திரியில அவரா எங்கேயோ போறாரு, நேரம் கழிச்சு திரும்பி வராரு. இந்த 2 பேருக்கும் எங்க போறாரு சொல்லாம போறாரு, தனியா போறாரு, லேட்டா வர்றாரு, எங்க போறாரு புரியல. ஒரு நாள் கேட்டு விட்டாங்க, எங்க போறீங்க? நான் போற இடத்தை சொன்னா நீங்க வர்றீங்களா? வர்றோம். வந்தா நான் செய்யற மாதிரி செய்யணும். சரி. என்ன சஸ்பென்ஸா இருக்கு? எங்க போறாரு? போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறாரு? இல்லை, நேர போறாரு. எங்க போறாரு? மயிலாப்பூருக்கு போறாரு. கோயிலுக்கு பக்கம் ராமகிருஷ்ண மடத்துக்கு போறாரு. என்னையா இங்கேயா போற? ஆமா, ராமகிருஷ்ண மடத்துக்கு போனா 2 பரம ஞானிகள், பிரம்மானந்த சுவாமி, சிவானந்த சுவாமி. எல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க. நாங்களும் தான் தேடி தேடி பார்க்கிறோம், அப்படி ஆளு கிடைக்கவே இல்லையே. பிரம்மானந்த சுவாமி, சிவானந்த சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள் வரிசையில் குறிப்பிடத்தக்க புண்ணியவான்கள். 2 பேரும் நிற்கிறாங்க. நம்ம கிருஷ்ணன் நம்பூதிரி போய் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் கும்பிடணும்ல. சின்னு யாரு காரிலையும் விழுந்து கும்பிடுறதில்லை. கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை எதுக்கு கும்பிடணும்? ஊர் பிள்ளைகள்லாம் இவன் காலில் விழுந்து கும்பிடுது. இப்போ அப்படி பார்க்கிறார். இந்த ஆள் என்னமோ சொன்னாரே, அங்கே வந்தா நான் செய்கிறதை எல்லாம் நீங்க செய்யணும்னாரே. சரி கும்பிடு. கும்பிட்டாச்சு. கும்பிட்டு நிமிந்து பார்க்கிறாரு. இந்த 2 பேருக்குள்ளேயும் என்னமோ ஒரு காந்தம் இருக்கு, என்னை இழுக்குது. காந்தம் இரும்பத்தான் இழுக்கும், நம்மள மாதிரி மரக்கட்டையை இழுக்காது. ஏண்டா இழுக்கலன்னா நம்ம மரக்கட்டை, புரியுதா? அது காந்தம். மனசு மாறிடுச்சு. ஓ, பிரம்மானந்த சுவாமி. இந்த பக்கம் யாரு? சிவானந்த சுவாமி. பிரம்மானந்த சுவாமியை பற்றி ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்றேன். சின்னு அவரை பார்க்க போறதெல்லாம் ஒரு பழம் கொண்டுகிட்டு போவாராம். இந்த பெரியவங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது பழம் கொண்டுகிட்டு போகணும். ஒரு அப்படி வைப்பாராம். அவர் அதை பார்க்கவே மாட்டாராம். ஏதோ பேருக்கு வச்சுட்டு வந்துடுறது. கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் பார்த்தார். நம்ம தான் தினமும் கொடுக்குறோம், இந்த ஆள் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் கொடுக்காம இருந்த என்ன? ஒரு நாள் பழம் கொண்டுகிட்டு போகலை. போய் நிற்கிறார். ஏன் இன்னைக்கு பழம் கொண்டு வரல?
ஓ, அப்போ இதுவரைக்கும் பார்க்காம பார்த்திருக்காரு. புரியுதா? அதான் பார்க்காமல் பார்ப்பது. உபதேசம் சொல்லாமல் செய்வது, அது மாதிரி பார்க்காமல் பார்த்திருக்காரு. சாமி ரொம்ப பெரிய ஆள். ஒரு நாள் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. எப்போ ஆடுறாரு? பஜனை பாடுறாங்க, நல்ல பாட்டு, தன்னை மீறி ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரம்மானந்த சுவாமி அந்த உடம்பை தூக்கிக்கிட்டு அப்படி ஆடுறாரு. முகத்தில் பரவசம். பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி நிலைக்கு போனா இந்த கை இப்படி போயிடும். அப்ப அந்த முகத்தில் பரவசம் தெரியும். ராமகிருஷ்ண மடத்தில் படம் போட்டிருக்காங்க, போய் பாருங்க. இப்ப இந்த பிள்ளைய நிக்க வச்சாங்கல்ல, இப்போ ராமகிருஷ்ணரா அந்த குழந்தை இதே மாதிரி நின்னுது, பாத்தீங்களா எல்லாரும்? அந்த பிள்ளைக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அந்த ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுக்கள். அப்பதான் இதே மாதிரி நிக்குது. யாரு? பகவான் ராமகிருஷ்ணருக்கு. இப்போ அது மாதிரி நம்ம பிரம்மானந்த சுவாமி அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாராம். பரவசம். நடந்து போறார், ஆடுறார். திடீர்னு பார்க்கிறார், ஒரு காட்சி தெரியுது. என்ன காட்சி? மண்குடம். மண்குடம் உடையுது. எலும்பு கூடா இருக்கிற பொண்ணும் எந்திரிச்சு கோயிலுக்குள்ள போகுது. இப்படி ஒரு காட்சி. என்னடா இது? இது என்ன சம்பந்தம்? அவருக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டா எல்லாரும் சொல்றாங்க, இது மயிலாப்பூரிலே 7ஆம் நூற்றாண்டில் நடந்த சரித்திரம். சிவனேச செட்டியாருடைய பொண்ணு பூம்பாவை வளர்த்தார். இந்த குழந்தை திருஞான சம்பந்தருக்குத்தான் தீர்மானம் பண்ணார். திருஞான சம்பந்தர் கவுண்டன்ய கோத்திரத்து அந்தனர், இவரு சிவனேச செட்டியார். ஜாதி வித்தியாசம் கிடையாது. அவருக்குத்தான் என் பொண்ணுன்னு தீர்மானம் பண்ணார். 5 வயசு பொண்ணு சிவபெருமானுக்கு மலர் கொய்ய போன பொழுது பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. இப்ப இது யாரு சொத்து? திருஞான சம்பந்தர் சொத்து. எரிஞ்சு போன பொண்ணை அப்படியே கொண்டு வந்து எரிச்சதுக்கு அப்புறம் சாம்பல் எலும்பு ஒரு குடத்துல வச்சு பூஜை அறையில வச்சு விட்டார். நம்மெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சாம்பலை வீட்டுக்குள்ள கூட கொண்டுகிட்டு வர விட மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. தோட்டத்துல தான் வைப்பாங்க. நம்ம கட்டின வீடா இருக்கும். நம்ம கட்டின வீட்டில் நம்ம சாம்பலுக்கு இடம் கிடையாது, நமக்குத்தான் இடம். தோட்டத்தில் புதைச்சி வைப்பேன். இவர் என்ன பண்ணாரு? பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்துட்டாரு. திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் அப்படியே பூப்பந்தல், அவளது பாதம் பூப்பந்தல். திருஞான சம்பந்தர் வந்து, யாரா இவ்வளவு பூப்பந்தல் போட்டிருக்கா? அந்த நிற்கிறாரு சிவனேச செட்டியார். காலில் வந்து விழுந்தார். குடத்தை கொண்டாந்து வச்சார். சாமி, இந்த குடத்துல இருக்கிறது உங்களுடைய சொத்து. என்னடா ஒன்னும் புரியல. குடத்தை பார்த்தா உள்ள என்ன இருக்கு? சாம்பலும் எலும்பு. கதை எல்லாரும் சொன்னாங்க. இப்படி பார்க்கிறார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம நீ போயிட்டியா? மைப்பூசு முன்கண் மனம் நல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூசம் பார்க்காம போறியா? பெருஞ்சாந்தி கும்பாபிஷேகம் பெருஞ்சாந்தி பார்க்காம போறியா? கடலாட்டு பார்க்காம போறியா? பூம்பாவாய் பூம்பாவாய் பூம்பாவாய். சிவனை பாடக்கூடிய திருஞான சம்பந்தர் அத்தனை பாட்டிலையும் பூம்பாவாயின்னு ஒரு பொண்ணை பாடி அதுக்கு பூம்பாவை பாட்டுன்னு பேரு. 10வது பாட்டு குடம் உடைஞ்சுது, பொண்ணு வளர்ச்சியோட வந்து நிற்குது. என்ன 10வது பாட்டில் உடையுது, ஒரு 8வது பாட்டில் உடையப்படாது? ஏன் அப்படி? அம்மா வயிற்றுல நம்ம 10 மாசம் தானே இருந்தோம். அந்த பொண்ணு சாம்பல் குடத்துல 10 மாசம் வளர்ந்துருக்குல்ல, புரியுதா? 10 மாசம் தாய் வயிற்றுல தானே இருந்தோம். அவ பாட்டுக்கு அப்பாவை பார்த்து, இந்தாங்க நீங்களும் நானும் ஆளுக்கு பாதி, நீங்க 5 மாசம் வச்சுக்கிடுங்க, நான் ஒரு 5 மாசம் வச்சுக்கிறேன், வி ஆர் ஈக்குவல் சொல்ல முடியுமா? தாய் வயிற்றுல தானே 10 மாசம் இருக்கணும். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி.
குழந்தை வந்துருச்சு. முக்கியமான செய்தி, நல்ல சபை, நல்லா கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான செய்தி, குழந்தை வந்த உடனே அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? வளர்ச்சியோட வந்துருச்சு. 12 வயசு பொண்ணா நிற்கிது. பாம்பு கடிச்ச போது 5 வருஷம் தான், இப்போ வளர்ச்சியோட வந்து நிற்கிது. 7 வருஷம் வளர்ச்சி. அப்பா சொன்னார் திருஞான சம்பந்தரை பார்த்து, பொண்ணு வளர்ந்து வந்துருச்சு, நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க சொத்து கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? தேங்க்யூ மாமான் இருப்பேன். ஆமாங்க, பணக்காரன் பொண்ணு கொடுக்குறேன், நமக்கு என்ன, பொண்ணு நல்லா இருக்கு, அறிவும் அழகும் சேர்ந்து இருக்கு சொல்லியிருப்பேனா இல்லையா? திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த புண்ணியவனை கும்பிடுறேன், ஐயா உங்க பொண்ணு இறந்து போச்சு, இது நான் உண்டாக்கின என் பொண்ணு, she is my daughter not my wife. அதுதாம்மா இந்தியா, இது இவள் என் மகள். இந்த காட்சி பிரம்மானந்த சுவாமிக்கு தென்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, எவ்வளவு தவம் பண்ணனா இந்த காட்சி கிடைக்கும். பரவச நிலையில ஆடுவாராம். ஒரு அன்பர் பக்கத்தில் போவாராம், காலில் விழுந்து கும்பிடுவாராம். சாமி அச்சா அச்சான்ட்டு திரும்பியும் ஆடிக்கிட்டே இருப்பாராம். அந்த ஆளு திரும்ப வந்து கும்பிடுவாராம். இவர் திரும்பவும் அச்சா அச்சாம்பாராம். அவர் 10 முறை கும்பிட, இவர் 10 முறை அச்சா அச்சா 20 அச்சா சொல்ல, அதுக்கப்புறம் தான் முழிச்சுக்குவாராம். முழிச்சு திரும்புவாராம். நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க? சித்பவானந்த சுவாமி அங்கே நிற்கிறார், சின்ன சாமியாக அங்கே நிற்கிறார். நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க? நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரமா தெரியல, பரவசத்தில் இருந்துட்டார். பகவான் நினைச்சதுனால வேற யாரும் கண்ணில் படலை. ஆமாம், அந்த மடத்துக்காரரை கேட்குறாங்க, ஏன் காலில் அத்தனை முறை விழுந்து கும்பிட்டீங்க? ஏன் தெரியுமா? அவர் பரவசத்தில் இருந்தார். அங்கே இருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்கு கொண்டாடுறதுக்காக காலில் விழுந்து கும்பிட்டேன். கும்பிட்ட பொழுது கொஞ்சம் வருவாரு, அச்சாம்பாரு, திரும்பவும் அங்கே போயிடுவாரு. நம்ம பொண்ணு வீட்டில் தூங்குற போது எழுப்பினா திரும்ப தூங்க ஆரம்பிப்பா, தெரியுதா? அது மாதிரி திரும்ப அங்கே போயிடுறாரு. அதனால தான் அந்த காட்சி. அந்த பிரம்மானந்த சுவாமி இவருக்கு ஞான விதை போட்டார். அந்த சிவானந்த சுவாமியை பார்க்கிறார். பிரம்மானந்தா எப்பவும் சமாதியில் இருப்பார், சிவானந்தா எப்பவும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பார். ஓ, இந்த சிவானந்த சுவாமியிடம் நமக்கு ஏதோ இருக்கிறது, எப்படியாவது இவரிடத்திலே நம்மை ஒப்படைத்து விடலாம். 22 வயசு பிள்ளை அப்படி நினைக்குது. கொஞ்ச நாள் ஆச்சு. துரியானந்தான்னு ஒரு சாமியை பற்றி கேள்விப்பட்டாங்க. துரியானந்தா யாரு தெரியுமா? விவேகானந்த சுவாமி அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவில் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல சாமியை அனுப்பி வையுங்கள். துரியானந்தாவை அனுப்பிச்சாங்க. விவேகானந்த சுவாமி எங்க போய் பேசுறார்? சிகாகோவில் போய் பேசினாரா இல்லையா? எந்த வருஷம்? 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. நான் 2022 ஜூலை மாதம் அங்கே சிகாகோவுக்கு போனேன். சுவாமி விவேகானந்தா எங்க பேசினாரோ அந்த இடத்தை கேட்டு போனேன். போய் அந்த இடத்த நின்று தொட்டு கும்பிட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு. இங்கே தானே நின்று பேசினாரு. அங்கே இருந்த அமெரிக்கன் லேடி சொல்றா, 7000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ இந்த கொட்டகையெல்லாம், இங்கே இந்த கட்டடமெல்லாம் கிடையாது, பெரிய கொட்டகை தான் போட்டிருந்தாங்க. சாமி பேசினாரு, கேட்டாங்க. அங்கே அவர் படம் வச்சிருக்காங்க. சிகாகோவில் அந்த பெரிய கட்டடம், இன்னைக்கு மாடியெல்லாம் கட்டிட்டாங்க. முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷப்படுவீங்க, அதுக்காக சொல்றேன். நான் இதை வேடிக்கை பார்த்தேன்னா, ஒரு 4 அடி அந்த தெருவில் நடந்தேன். கொஞ்சம் தூரம் போனா தெருவில் ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டு விவேகானந்தா ஸ்ட்ரீட்னு எழுதியிருக்கு. அமெரிக்காவிலே சிகாகோவிலே எந்த இடத்திலே சுவாமிஜி 1893 செப்டம்பர் 11ஆம் தேதி மாலையிலே மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு கூப்பிட்டாரோ அந்த தெருவுக்கு பேரு விவேகானந்தர் ஸ்ட்ரீட்னு பேர் வச்சிருக்கேன். நம்ம ஊரில் அப்படி பேர் வைக்கிறாருந்தா நம்ம நாய் வட்ட பாடுபடணும், வைக்கணுமா இல்லையா? அவன் வச்சிருக்காம்மா. அமெரிக்காவில் புகழ் கொடி கட்டி பறக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அங்கே போகக்கூடாது. துரியானந்த சுவாமி, துரியானந்த சுவாமியை பார்க்கணும். இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டார். சின்னுவுக்கு ஒரு ஆசை,
துரியானந்த சுவாமியை எங்க போய் பார்க்கறது? அவர் காசியில இருக்கார். சரி, காசிக்கு போயிடுவோம். இந்த மூவரணி யாரு? மூவரணி அவினாசிலிங்கன் செட்டியார், நம்ம கிருஷ்ணன் நம்பூதிரி, ஆகமானந்த சுவாமி, சின்ன காசிக்கு போகணும். அதுக்குள்ள அவர் சமாதி ஆயிட்டார். காசிக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும். அங்கே ஒரு ராமகிருஷ்ண மடம் அருமையாக இருக்கு. நான் போயிட்டு வந்திருக்கிறேன். காசி முந்தி காசி இல்லை, இப்போ போய் பாருங்க, 70,000 பேர் நின்று விஸ்வநாதனை அப்படி கும்பிடலாம். அந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் அந்த காசியை அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கு. உள்ள போன பிப்ரவரி போனேன். இப்போ மார்ச் 10ஆம் தேதி திரும்பவும் காசிக்கு போறேன். அங்கதான் நான் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணாதான் பேசலாம். காசிக்கு போக நினைத்தார்கள். அதுக்குள்ளே துரியானந்த சுவாமி காலமாயிட்டார். ஓ, எல்லாம் போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிள்ளை பக்குவமாகுது. அடுத்தாப்புல ஒரு காட்சி, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ரயில்ல போயிட்டு இருக்கார் நம்ம சின்ன. ரயில்ல ஒருத்தர் இவரை பார்க்கிறார். நீங்க எந்த ஜாதி? நம்ம அதைத்தானே கேட்போம். நீங்க எந்த ஜாதி? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோசனை இல்லை. எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஜாதி எதுக்காக கேட்கிறான்? நான் ஒரு தடவை விழுப்புரத்தில் இருந்து மதுரைக்கு வந்தேன் ரயில்ல. என் முன்னால ஒரு அழகான பையன் வந்து உட்கார்ந்துட்டான். கம்பீரமா இருக்கான். ஒரு 22 வயசு இளைஞன். ஒரு பெரியவர் வந்து பெட்டியை தூக்கிட்டு ஏறி அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அவன் எப்படியே பார்க்கிறார். அட, எவ்வளவுதான் பார்க்கறது ஒரு பயலை? பையனோ பொண்ணோ அதிகமா பார்க்கப்படாது இல்ல, இப்படி பார்க்கிறார். 15 நிமிஷம். தம்பி, எங்க இருந்து வர்றீங்க? சிதம்பரம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓ, அங்க என்ன பண்றீங்க? பிஇ ஃபைனல் இயர். பரவாயில்ல பரவாயில்ல. இவருக்கு 4 பொண்ணு இருக்கு. இப்ப புரியுதா? சோழியம் குடுமி சும்மா ஆடாதுன்னா. சரி, அப்புறம் உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா ஒரு கடை வச்சிருக்காரு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அதுவும் பரவாயில்ல. நீங்க என்ன ஜாதி? நான் நாட்டுக்கோட்டை செட்டியாரு. அட, அப்போ ரொம்ப ரொம்ப தேவலை. எந்த ஊரு? நெற்குப்பை. சே, போதும்டா, நம்ம விமலாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சாச்சு. இத்தனை கேள்வி வரிசைக்கு. அவனும் சளைக்காம பதில் சொன்னான். நான் ஸ்பெக்டேட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி கேட்டாரு. அவன் பதில் சொன்னான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை அவர். இப்போ நீங்க எங்க போறீங்க? மதுரைக்கு எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன். எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. முதல்ல கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு அதை கேட்பியா? அதை விட்டு விட்டு ஊர்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டு எங்க ஜாதி கேட்கிறான்னா என்ன அர்த்தம்? பொண்ணு வச்சிருக்கான்னு அர்த்தம். சின்னசாமிகிட்ட கேட்குறாங்க, நீங்க எந்த ஜாதி? இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? கிருஷ்ணப்பிரியா அம்பா எழுதின அந்த புஸ்தகத்தில் இருக்கு. அம்மா, 1000 தடவை படிக்கலாம் அந்த 3 புத்தகத்தையும். புரியுதா? என்ன சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்கிற உத்தேசம் கிடையாது. என்னடா பிள்ளை முகத்தில் அடிச்சாப்புல பேசுறேன். அடுத்தாப்புல, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வேலைக்கு போறதா இஷ்டம் இல்லை. ஐயோ ஐயோ, படிப்பு எதுக்கு? வேலைக்கு தானே. படிப்பு என்ன ஞானத்துக்கா? நம்ம படிக்கிற படிப்பு கடவுள்கிட்ட கொண்டே சேர்க்குமா? வயிற்று சோத்துக்கு தானே ஏன் படிப்பு? இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்போன்னார் ராமலிங்க சுவாமி. சந்தை படிப்பு தானே. இவ்வளவு பக்குவம் இந்த பிள்ளைக்கு வந்துருச்சு. 5/8/1922 அப்பாவுக்கு இந்த பிள்ளை கடிதம் எழுதுகிறது. அப்பா, கீர்த்தியை அடைவதற்கு லண்டனுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புகழ் பெறதுக்கு என்ன லண்டனுக்கு தான் போகணுமா? கிடையாது. உத்தியோகத்தால் வரக்கூடிய புகழ் நீர்மேல் எழுத்து. வேலை பார்க்குறோம்ல, கலெக்டர் வேலையாவே இருக்கட்டும், போஸ்ட்டை விட்டு வெளியில வந்த ஒரு பய மதிக்க மாட்டேங்கிறேன். ஆமா, பதவியில் இருக்க வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் மதிப்பில்லை. இல்ல, நீர்மேல் எழுத்து. பணத்தால் வரும் சுகம் நிலைக்காது. பணத்தை யாரெல்லாம் மிக சிறந்ததாக நினைத்தார்களோ அவர்கள் மரண காலத்தில் துன்பப்படுவார்கள்.
எழுதி வச்சுக்கிடுங்க. பணக்காரர்களின் படாட்டோபத்தால் உலகம் பயனடையாது. எனக்கு திருமணம் வேண்டாம், இறைவன் கட்டளை எனக்கு தொண்டும் துறவும் தான். ஓ, நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு எது தொண்டும் துறவும் தான். முதல் கடுதாசி. அவங்க அப்பா பார்த்தாரு, என்னடா இந்த பிள்ளைய என்ன பண்றது, எழுதி வச்சுட்டு இதுக்கு அடுத்த வருஷம் புவனேஸ்வரத்துக்கு போயிட்டார். புவனேஸ்வரத்துக்கு போனார். சுவாமி சிவானந்தார் அங்கே இருந்தார். பிரம்மச்சரிய தீட்சை வாங்கிவிட்டார். அப்பத்தான் திரியம்பக சைதன்யர். அது என்னம்மா திரியம்பகம்னா என்ன அர்த்தம்? பேரே சொல்லிட்டு விட்டுட்டோம்ல, என்னங்க அர்த்தம்? அம்பகம்னா தாமரை, திரியம்பகம்னா 3 தாமரை, 3 கண்ணு. சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. நமக்கு எத்தனை கண்ணு? 2 கண்ணு. அப்ப திரியம்பகம்னா முக்கியம் அந்த 3வது கண்ணு. 3வது கண்ணு ஞானக்கண்ணு. இது 2 ஊனக்கண்ணு. உனக்கு ஞானக்கண் தரப்பட்டது. உனக்கு இனிமே 3 கண்ணு. உனக்கு பேர் என்ன? திரியம்பக சைதன்யர். ஓ, இன்னொரு 6/5/1923 அப்பாவுக்கு கடிதம். சொத்து சுகத்தை கொடுப்பதை விட எனக்கு நான் செல்லக்கூடிய இந்த ஞான பாதையில் நீங்கள் இடையூறாக இல்லாமல் என்னை அனுமதித்து ஆசீர்வாதம் செய்தால் அது எனக்கு 1000 சொத்துக்களை கொடுத்ததாக பொருள். அப்பாட்ட போய் பிள்ளை சொத்து கேட்கல, நான் போற சந்நியாச வாழ்க்கைக்கு தடையா இருக்காதீங்க. அவங்க பார்த்தாங்க, ஐயோ பிள்ளை என்னமோ ஆக போகுது. அங்க இருந்து தந்தி கொடுத்தாரு அண்ணன், அப்பாவுக்கு சீரியஸ் புறப்படு. அந்த காலம் அப்படி தந்தி கொடுத்து தான் ஏமாத்தி விடுறது. அப்பாவுக்கு உடல் கவலைக்கிடம் புறப்படு. போகலாம். வந்தார். சாமி காலில் விழுந்தார். நான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரேன். சாமி சரிங்கிறார். எந்திரிக்கிறார். போனா பிடிச்சிக்குமா இல்லையா? திரும்புறார். போகல, வேண்டாம். சாமி சிவானந்தா அதுக்கும் சரிங்கிறார். உன் மனசு போகலிங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, போகல. அடுத்த கடுதாசி போட்டார். எந்த பிறவி சொந்தமும் கிடையாது. புரியுதா? பிறவி சொந்தம் கிடையாது. நான் துறவரத்தில் இறங்கிவிட்டேன். நீங்கள் அனைவரும் நலமாயிருக்க பிரார்த்திக்கிறேன். சின்ன சாமி கொஞ்சம் கொஞ்சமா சித்பவானந்தாவா மாறிக்கிட்டு இருக்கார். அப்பா கடுதாசி வந்துச்சு. நீ எடுத்திருக்கக்கூடிய குருநாதர் சரியானவர் தானா? அப்படி சொல்லி உலட்டி விட்டா பையன் வந்துடுவேன். புரியுதா? இவர் பதில் போடுகிறார். உங்களால் பரீட்சிக்கப்படத்தக்கவர் அவர் அல்ல. அவர் எப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அவர் நல்லவரா வேஷக்காரரா என்று தேர்ந்தெடுக்கப்பட அவருக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவர் ராமகிருஷ்ணரின் பரம சீடர். அவ்வளவுதான். பத்தாது? அவ்வளவுதான். வேலூருக்கு போறார். பிரம்மச்சரியம். இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடி காமிச்சாங்க. கடுகு எண்ணெய் உடம்புக்கு ஒத்துக்கலை, சாப்பிட முடியலை. நான் கல்கத்தா போயிருக்கேன். அந்த எண்ணெய் அப்படித்தான் இருக்கும், கிட்ட போகக்கூடாது. கடுகு எண்ணெய் பழகுனா சரியாக போச்சு. இப்போ நல்ல சாப்பாடு கிடைக்கிது. அப்போ அவ்வளவுதான். உடம்பு சரியில்லை, வாந்தி எடுக்குது, உடம்பு அசந்து போச்சு. ஒருவேளை நான் நாக்குக்கு அடிமை ஆயிட்டேனான்னு நினைக்கிறார். ராத்திரி தூங்குகிறார். அன்னை சாரதை காட்சி கொடுக்கிறாள். யாரெல்லாம் சந்நியாசிகளோ, யாரெல்லாம் ராமகிருஷ்ண இயக்கத்தோடு தொடர்புள்ளவர்களோ அவர்களுடைய இன்ப துன்பத்தில் நான் பங்கேற்கிறேன். அவர்கள் துன்பங்களை மாற்றி இன்பம் தரக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் சாரதாம்மாட்ட கையெடுத்து கும்பிடணும். அதனால ராத்திரி காட்சி யாரோ வர்றாப்புல இருக்கு. பூந்தியும் அப்புறம் என்னம்மா தயிர் சாதமும். இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய பாராட்டு. பூந்தியும் தயிர் சாதம் அம்மா ஊட்டுறாங்க, முழிக்கிறார், நல்லா இருக்கு. மறுநாளைக்கும் அதே மாதிரி காட்சி. ஓ, அப்போ இது கனவில்லை. இங்கே சுவாமி சிவானந்தாவுக்கு தெரிஞ்சது. சரி, நாளையிலிருந்து உனக்கு தயிர் சாதம் கொடுக்க ஏற்பாடு பண்றேன். இன்னும் கொஞ்சம் பக்குவமாயிடுச்சு. 1926 ஜூலை மாசம் 24ஆம் தேதி சந்நியாசம் வாங்கிக்கிறதா தீர்மானம் பண்ணியாச்சு.
சன்னியாசி அத்தனை பேருக்கும் திதி கொடுக்கணும். சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் திதி யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது, சொந்தமெல்லாம் போச்சு. சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னால எல்லாருக்கும் திதி கொடுத்து கலட்டிக்கணும். சன்னியாசத்துக்கு ஒரு நாள் முன்னால 24/7/1926 இப்போ எல்லாருக்கும் பிண்டம் போடணும். அம்மா இறந்து போயிட்டாங்க, பிண்டம் போட்டாச்சு. அப்பா இருக்கார், இருக்கவருக்கு பிண்டம் போடலாமா? கயாவுக்கு போனேன் 1999 முதல்ல போனேன். விவரம் தெரியாது. ஒரு ஆள் என்ன பண்ணா, உட்கார வச்சு 32 பிண்டம் எடுத்தேன். இன்னாருக்கு போடு, உங்க அப்பாவுக்கு போடு, உங்க அம்மாவுக்கு போடு, யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் போடு, உங்க வீட்டில் நாய் இருந்து இறந்து போனா அதுக்கு போடு, எல்லாத்துக்கும் போட்டேன். ஒரு பிண்டம் உனக்கு போட்டுக்கோ, ஆத்ம பிண்டம். என்னடான்னு பார்த்தேன், போட்டுக்கிட்டேன். வெளியில வர்றேன், குழந்தை இல்லாதவங்களும் சன்னியாசியும் தான் அதை போடணும், நீ எதுக்குயா போட்டேங்கிறாங்க. அந்த ஆளு சொன்னாரு 350 ரூபா பணம் வாங்கினதுக்காக அந்த ஆளு சொன்னாரு எனக்கும் பிண்டம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு பேர் தெரியுமாமா? ஆத்ம பிண்டம். அது மாதிரி அப்பாவுக்கு பிண்டம் போடணும். போடுறாரு. பொள்ளாச்சியில நாக்காடியில உட்கார்ந்த அப்பா ஆண்டவன் திருவடியை அடைந்து விட்டார். 1926 ஜூலை மாதம் 24ஆம் தேதி தந்தையார் மறைவு. 25ஆம் தேதி சித்பவானந்த நாமம். சித்துனா அறிவு, பவன் என்றால் காரணன், பவன் எம்பிரான். திருவாசகம். சிவனுக்கு என்ன பேரு? பவன். பவன்னா என்ன அர்த்தம்? மூல காரணமாய் நின்ற மூர்த்தி. சிவனோ அல்லன். யாரு? கம்பராமாயணம். இவனோ தான வேத முதற் காரணன். அந்த காரணன்தான் பவன். சித்பவானந்தம். ஆனந்தம்னா என்ன? களிப்பு வேற, மகிழ்ச்சி வேற, ஆனந்தம் வேற. சாரதா வித்யாவனத்தில் இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஒரு இழுப்பு இழுத்தேன், இது களிப்பு. நான் உண்மையாவே சாப்பிட்டேன் நல்லா. இது களிப்பு. வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். ஒரு கச்சேரி கேட்டேன், நல்லா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு, அது மகிழ்ச்சி, அது ஜாய், இது ஹாப்பினஸ். கோயிலுக்கு போனேன், ராமகிருஷ்ணர் படம் இருந்துச்சு, அவரை பற்றி நினைச்சேன், கண்ணீர் வந்தது, அரை மணி நேரம் ஒன்றும் புரியல, அப்படியே நின்னேன். அது ஆன்மாவுக்கு, அதுக்கு பேருதான் ஆனந்தம். களிப்புக்கு எல்லை உண்டு, மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு, ஆனந்தத்துக்கு எல்லை கிடையாது. என்ன எழுதுறார் சுவாமி? சித்பவானந்தர். எல்லாருக்கும் என்ன உபதேசம்? இறைவனை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தொண்டும் துறவும் இரு கைகளாலும் ஏற்றுக் கொள்ளுங்கள், ஆனந்தமாயிருங்கள். அதானம்மா, ஆனந்தமாயிருங்கள். சித்பவானந்தா, கமலாத்மானந்தா, விவேகானந்தா, புரியுதா? எல்லாம் ஆனந்தா. எதனால? ஆண்டவனோடு எல்லா சன்னியாசிகளும் எல்லாம் அந்த ஆனந்தா. ஏன்? ஆண்டவனோடு இன்பம் அனுபவிக்கிற பொழுதுதான் அந்த ஆனந்தம் கிடைக்கும். இப்படி ஒரு சின்னு வளர்ந்து வளர்ந்து சித்பவானந்தராக மாறினார். இது நாம் செய்த தவத்தால் வந்தது என்பதை சொல்லி நான் பேச வேண்டிய நேரம் முடிந்து விட்டது. இருந்து கேட்ட எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி